தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். தமிழகத்தினுடைய தேர்தல் தேதி இன்று மாலை 4 மணிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுடைய ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. முக்கியமா நிர்வாகிகள் என்ன தெரிவிச்சிருக்காங்க, என்ன முடிவு பண்ணிருக்காங்க? தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு கூட்டம் இன்றைக்கு கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கூடுதலான இடங்கள் ஒதுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும், அதுபோன்று தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான கோரிக்கைகள் உள்ளடங்கிய ஒரு கோரிக்கையை நாம் பேச்சுவார்த்தை குழுவிடம் கையளித்திருக்கிறோம். அந்த கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி தர முன்வர வேண்டும், அல்லது திமுக வருகின்ற தேர்தல் அறிக்கையில் இதை நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் செய்து தருவோம் என்கிற வாக்குறுதியை அளிக்க வேண்டும். இந்த அடிப்படையில் இந்த கூட்டத்தின் விவாதம் சென்று கொண்டிருக்கிறது. மறுபரிசீலனை ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது எதற்கா? அதாவது இந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படாத ஒரு சூழலும் கூடுதல் இடங்களும் கிடைக்கப்பெறவில்லை என்றால் இந்த கூட்டணியில் தொடர்வதை குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அரசியல் தலைமை குழுவில் இருந்தவர்கள் மாற்று வழியை குறித்து அண்ணன் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அதாவது குறிப்பாக 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட வேண்டும் என்கிற ஒரு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். விவாதங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சினா தமிழகாவும் தமிழ்நாட்டு பிரச்சனைக்காகவும் பல போராட்டங்களை முன்னெடுக்கும் கட்சி தான் எல்லாத்துக்கும் பப்ளிக் தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு திமுக சரியான அங்கீகாரத்தை இந்த 5 ஆண்டுகள்ல கொடுத்தா நிறைய நீங்களே ஒரு விமர்சனம் பண்ணி, இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தேர்தல் அறிவிக்கக்கூடிய நிலையில உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இல்லை, கண்டிப்பாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்கின்ற போது முதலமைச்சர் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற எந்த ஒரு கட்சியும் அவர் இழக்க விரும்பவில்லை. அனைவரையும் அரவணைத்து தான் இந்த கூட்டணியை வெற்றிகரமாக தலைமையேற்று வழிநடத்தி செல்கிறார். ஆக இது ஒரே கொள்கை, ஒரே சிந்தனை, ஒரே மதச்சார்பற்ற அணி, எல்லா விதத்திலும் நாங்கள் ஒன்றாக இணைந்து இடதுசாரிகளோடு முற்போக்கு சக்திகளோடு நாங்கள் பயணிக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் கூடுதல் இடங்களை காட்டிலும் தமிழ் சமூகத்திற்கான இந்த கோரிக்கை இருக்கு பாருங்க, இது மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் கட்சியினுடைய தலைமைக்குழு உறுப்பினர்களும் அந்த கருத்து தெரிவிக்கிறார்கள். அதனால தான் நாங்கள் இதற்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே நாங்கள் இந்த வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறோம். எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அவர்களும் ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். நிறைய கட்சிகள் வர வேண்டும் அழைப்பு எடுக்காங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களை அழைத்து நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் பரிசீலனை செய்யப்படும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக நாங்கள் நிறைவேற்றுவோம் ஒரு வாக்குறுதியாக கொடுத்தால் நீங்கள் அந்த கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருக்கிறதா? அதை குறித்து நான் தனிப்பட்ட முறையில் இப்போது உங்ககிட்ட கருத்து சொல்ல முடியாது. அப்படி ஒரு வேண்டுகோளை முன்னாள் முதலமைச்சர் தந்தால் என்று சொன்னால் இப்படி தந்திருக்கிறார், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து எங்கள் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு தான் முடிவு செய்யும். நிச்சயமாக அது குறித்தும் பரிசீலனை செய்வீங்க? அல்ல, அதை குறித்து அதாவது தலைமை குழு தான், மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் அடங்கி இந்த தலைமை குழு தான் அதை குறித்து பரிசீலனை செய்யணும். எங்கள் கட்சியை நாங்கள் கீழிருந்து தலைமை குழு வரையில் ஒரு ஜனநாயக ரீதியாக நாங்கள் நடத்துகிறோம். இப்போ தமிழ்நாடு முழுக்க பயணித்து தான் நான் கருத்துக்களை கேட்டு வந்திருக்கிறேன். இப்போ தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளிலும் நாங்கள் வேட்பு மனுக்களை பெற்றிருக்கிறோம். அதனால் இது ஒரு தனிப்பட்ட வேல்முருகன் மட்டும் எடுக்கக்கூடிய முடிவல்ல. ஏன்னா இந்த 5 ஆண்டு காலம் கட்சியினுடைய எதிர்காலம் இதில் அடங்கியிருக்கிறது. தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காகத்தான் நாங்கள் இந்த கோரிக்கையை விடாப்பிடியாக முன்வைத்து நாங்கள் போராடி வருகிறோம். அந்த கூட்டணியில ஒரு பக்கம் பாஜக பாமக இருக்கு, அந்த நெருடல் எதுவும் இல்லை அவங்களுக்கு? இல்ல, பாரதிய ஜனதா தலைமையிலான அந்த கூட்டணியில் நாங்கள் பாரதிய ஜனதா வாக்கு கேட்பதோ, அவர்கள் மேடைகளை பகிர்ந்து கொள்வதோ, அவர்களோடு சேர்ந்து தேர்தலில் எதிர்கொள்வதோ என்பது எனக்கு தெரிந்தளவு எங்கள் கட்சி தலைமை குழு அதுக்கு அனுமதிக்காது என்றுதான் நான் கருதுகிறேன். இனிவரும் காலங்களில் தான் நாம் அதை குறித்தெல்லாம் பேச இருக்கிறோம். ஒரே ஒரு கேள்வி, நீங்க சொன்ன மாதிரி தொகுதி எண்ணிக்கை என்பது பெரிய அளவில் உங்களுக்கு நாட்டம் இல்லை, இவ்வளவு வானம் சொல்லிட்டு அந்த டிமாண்ட் இல்லை. நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகளை முதலமைச்சர் உத்தரவாதம் கொடுத்தாலே போதும் அப்படின்றீங்க? ஆமா, கண்டிப்பா முதலமைச்சரே நாளைக்கு என்னை அழைத்து வேல்முருகன் இது 5 ஆண்டு காலம் நீங்க சொன்ன சிலதெல்லாம் நான் நிறைவேற்றிருக்கிறேன், இன்னும் நீங்க கொடுத்திருக்கிற இந்த கோரிக்கைகளை நான் எதிர்வரும் காலத்தில் நிறைவேற்றுறேன், இந்த ஒரே கூட்டணியில் நம்ம தொடரலாம் அப்படின்ட்டு முதலமைச்சர் அளவில் கண்டிப்பா எனக்கு ஒரு உத்தரவாதத்தை உறுதிமொழியை தந்தால் அதை குறித்து தலைமைக்குழுடைய ஒப்புதலை பெற்று நாங்கள் கூட்டணியை தொடருவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுவரைக்கும் இப்போ திமுக கூட்டணியில் அங்கம் வகித்தா இல்லாட்டா இப்போ என்ன இது நிலை? இல்லை, நான் தான் சொல்லுங்க, இந்த நிமிடம் வரைக்கும் நாங்கள் திமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் தான் இடம்பெற்று நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். விஜய்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை பரிசீலனையாக பண்றோமா நம்ம இப்போ இந்த கோரிக்கை? அது எங்கள் கட்சியில் விஜயோட கூட்டணி சேருவதை குறித்து எங்கள் கட்சியில் யாருமே அப்படி ஒரு விவாதத்தை முன்வைக்கல.